ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஒரு கிட்ஸ்க்கான பர்த்டே பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய கிட்ஸ்க்கான ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க, நிறைய வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம எனக்கு இந்த வீடியோ கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வாங்க பார்த்தா வீடியோக்கள் பார்த்தா போயிடலாம். எடிட் பண்ணுறது பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப் ஒன்றே பார்த்தா அலைட் மோஷன். இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம இந்த மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவோம். அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆப் கூட இல்லை அப்படின்னா அந்த ஆப்க்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கான். வேண்டுங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பின் மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஆப்புக்கான லிங்க் இருக்குது. டெலிகிராம் ஆல்மோஸ்ட் ஆப்புக்கான லிங்க் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அலைமோஷன் தான் இம்போர்ட் பண்ணோம். ஓகே, ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைமோஷன் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலைமோஷன் தான் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறது நான் ப்ராஜெக்ட் லிங்க்கும் அதுக்கப்புறம் QR கோடு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட் லிங்க்கும் கொடுத்துட்றேன். ஃபாண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு மூணு டெலிகிராம் குரூப் கொடுத்துறேன். கரெக்டாக எப்படி இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் தான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ சொல்ல கொஞ்சம் கூட புரியல போய் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்ல எப்படி எடுத்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்த்தா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேண்டுங்க செக் பண்ணி பாருங்க. சரி, ஜஸ்ட் எடிட் பண்ணுறது அப்படின்னு குயிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா குயிக்காக பார்த்தலாம். ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா கீழே குட்டி குட்டி பாக்ஸ் நிறைய இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு கிட்ஸ்க்கான இமேஜ் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி எல்லா ஃபோட்டோஸும் ஆகும். கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் ஆகும். அது இது உங்கள் கிட்ஸோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ தான் பக்கவாக செட் ஆகிடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதே போல் கொடுத்துருக்க எல்லா குட்டி பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு கிட்ஸ்க்கான ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு லென்த்தாக பார்த்தோன்னா இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? அந்த லென்த் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கேலரி ஆப்ஷன் ஃபுல்லாக எல்லா ஃபோட்டோ வரும். அதில் எந்த ஃபோட்டோவோ அந்த கிட்ஸ்க்கான ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவும் பார்க்கவா இந்த ஃப்ரேம் தான் செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் தான். இதே போல் கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ண தேவை. ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போது லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ பட்டன் இருக்கும். அந்த ஏரோ பட்டன் மேலே பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஆகும். இதில் வீடியோ இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் இருக்கும். 100 பிக்சல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கலாம். அது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேலரியில் இந்த வீடியோ சேவ் பார்த்தோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கான நியூவான சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.